வில்லுப்பாட்டு இது தமிழ்நாட்டின் நாட்டுப்புற கலைகளில் ஒன்று. இதற்கு வில்லடிச்சான் பாட்டு, வில்லிசை, இப்படி பல பெயர்கள் உண்டு. இது ஒரு கதை சொல்லும் முறை. இந்த வில்லுப்பாட்டு மூலமா புராண கதைகள், வரலாற்று கதைகள், நீதி கதைகள் போன்றவற்றை மக்களுக்கு புரியற மாதிரி நடை தமிழ் பாட்டோட படிப்பாங்க. இது முத்தமிழ் கொண்ட ஒரு கலை. இயல் உண்டு, இசை உண்டு, நாடகமும் உண்டு. ஒருத்தர் நடுவரா கதை சொல்ல, கூட ஒருத்தர் இசை பாட, ஒருத்தர் ஆமோதிக்க, மற்றவர் எல்லாம் கூட்டா பாட கேட்கவே இனிமையா இருக்கும். இது சலங்கை கட்டிய வில்லு, கொடம், மிருதங்கம், ஹார்மோனியம், கீபோர்டு, இப்படி பல இசை கருவிகளுடன் பங்கேற்பாங்க. அப்படிப்பட்ட வில்லு பாட்டு இன்னைக்கு பேசும் சொற்களின் வலிமை பற்றி ஒரு சிறிய கதை உங்களுக்காக. நேத்து எனக்கும் நிர்வாகி மானிமத்துக்கும் ஒரு சின்ன மனஸ்தாபம். அவன் கொஞ்சம் கூட யோசிக்காம நாக்கு மேல பல்லு போட்டு பேசிவிட்டான். அரடா, நாக்கு மேல பல்லா அப்படின்னா என்னன்னு? அப்படின்னா மனசாட்சியே இல்லாம வார்த்தைகளை கொட்டது. அது ஒரு நடைமொழி. ஒருத்தரை புட்படுத்துற மாதிரி பேசுது. இந்த நாக்கு இருக்கே, உள்ளாக்கால வெண்ணாக்கண்ணே. நாக்குன்னு சொன்ன உடனே எனக்கு ஞாபகம் வருது ஒரு குட்டி கதை. வளம் மிகுந்த தாய்நாட்டில் எண்ணிருந்த தமிழ்நாட்டில் அழகாக ஆட்சி செய்து ஜோராக வாழ்ந்து வந்தார் நம்ம பொன்வண்ணன் மகாராஜா. அவர் ஒரு சிறிய ஊர்ல பெரிய மகாராஜா. குடும்பம் பத்தி சொல்லுங்க அண்ணே. பொன்வண்ணனுக்கு ஒரு அழகான மனைவி, பண்புள்ள குடும்பம், பகட்டில்லாத வாழ்க்கை. கல்யாண வயசு வந்த அழகான தங்கமான பொண்ணு. அப்படிப்பட்ட தங்கமான பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளை தேட போனாங்க, மாயவரத்துக்கு போனாங்க. வேற எங்கே போனாலும் நல்ல மாப்பிள்ளை கிடைக்கல. ஐயோ, என்ன கொடுமை தானே. அதுக்குதான் நம்ம ராஜா ஒரு ஐடியா பண்ணார். ஓ, அது என்ன ஐடியான்னு? எல்லா மக்களுக்கும் ஒரு சேலஞ்ச் வச்சாரு. அந்த சேலஞ்ச்ல வின் பண்ணா ராஜகுமாரிய கல்யாணம் பண்ணி தருவேன்னு சொன்னாரு. ஓ, அது என்ன சேலஞ்சுங்க?
உலகிலேயே அதிக இனிமை தரக்கூடிய பொருளை தேடி கண்டுபிடிச்சிட்டு வாங்கன்னு சொன்னார். ஓட்டா போட்டி போட்டு வந்திருக்காங்களே. இல்லையா பின்ன ஒரு உலகம் சுத்தி வந்து ஆமாமா. நாடு மலைகள் தேடி வந்து ஆமாமா. உல சுவடிகள் பார்த்தறிஞ்சு ஆமாமா. விதைகளை கேட்டறிஞ்சு ஆமாமா. இப்படியாக அலைஞ்சு திரிஞ்சு தெளிஞ்சு கலைச்சு கொம்பத்தேனு கற்கண்டு போல வேற வேற பொருளை எடுத்து வந்தாங்க. நம்ம பிஓகே பழனிசாமி கட்டாயம் போயிருப்பானே. நம்ம ஊர்ல அறிவாளின்னு சொல்லக்கூடிய ஒரு சில பேத்துல அவனும் ஒண்ணு. ஆமா ஆமா, அவ இல்லாமையா? அதை ஏன் கேக்குற? நம்ம பழனிசாமி என்ன பண்ணான்னு தெரியுமா? ராஜா கிட்ட போய் தன் நாக்கள் நீட்டி இதுதான் உலகின் மிகவும் இனிமை தரக்கூடிய பொருள் அப்படின்னு சொன்னான். அடப்பாவி, அதுக்கு அந்த ராஜா பதில் ஒன்றும் சொல்லாம என் நாட்டு செல்வங்களே கேளையா, உலகில் மிக கசந்த பொருள் எதையா? மனம் தரும் தேவோ, மனம் தரும் ரோஜா, மனம் தரும் பாகை, நிறம் தரும் மஞ்சள். இது உலகில் மிக கசந்த பொருள் எதையா? நம்ம பழனிசாமி என்ன சொன்னான்? திரும்ப அவன் நாக்கை காட்டுவானா? சபாஷ், சரியாக சொன்ன. அது எப்படி என்ன? இதுக்கோ நாக்கா? ஆமா, அதுதான் நம்ம ராஜாவும் கேட்டாரு. ராஜாவுக்கு பயங்கரமா கோபம் வந்திருக்குமே. வராதா பின்ன? கட்டாயம் வந்தது. ஆனா நம்ம பழனிசாமி சாமர்த்தியசாலியாச்சே. என்ன சொன்னா? அரசன் எங்கள் கேள்விக்கு பதில் என்ன என்று கேட்டாரா? அதுக்கு நம்ம பழனி நாவில் மலரும் சொற்கள் எல்லாம் பல வகை என்றானா? சில சொற்கள் மிக இனிமை என்றார், சில சொற்கள் மிக கடுமை என்றார். கேட்பவர்க்கே அது புரியும் என்றார். அடடா அடடா. அட ஆமா அண்ணன், இனிமையான சொற்கள் சரி, கடுமையான சொற்களும் சரி, அதே நாக்கில் இருந்தான வருது. கரெக்ட். அதனாலதான் இந்த நாக்கை நாம் நல்லா சிந்திச்சு பயன்படுத்த வேண்டும். ஆமாண்ணே, நம்ம வள்ளுவர் கூட சில குணங்கள் சொல்லி இருக்கு. தீயினால் சுட்ட பொன் உள்ளாலும் ஆறாதே நாவினால் சுட்டவடு, யாகாவாராயினும் நாக்காக்க காவாக்கால். சோகாப்பர் சொல்லியிருக்கப்பட்டு. இப்ப புரிஞ்சுதா? இந்த நாக்கை வச்சு மகிழ்வும் வைக்கலாம், இகழும் செய்யலாம். இப்படிப்பட்ட ஒரு இனிமையான செய்தியை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள எங்களுக்கு நேரம், காலம், மேடை, வாய்ப்பு அளித்ததற்கு நன்றி சொல்லி வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ்.